அவர் வந்து களைக்கொல்லி கலந்து அடிச்சதுனால 2 நாள்ல காஞ்சிருக்குது. பூச்சி அடிக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு சந்தமேட்டில் மஞ்சி ஆக்ரோ சர்வீஸில் போய் மருந்து வாங்கிட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணாங்க. 2 நாள்ல பயிர் காஞ்சி போச்சு. ஃபார்மரோட வீடியோ பார்த்துருப்பீங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெல் விவசாயி தாங்க. ஸோ 5 ஏக்கர் நெல் வந்து பயிரிட்டு இருக்கிறாரு. அவரோட வயல்ல நெல் குருத்துப்புழு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அக்ரோ சர்வீஸ்க்கு போறாரு வாங்குறதுக்கு. ஸோ அவங்க வந்து பிரிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க, ஒரு இன்செக்டிசைடு ஒரு ஃபங்கிசைடு இன்னொன்று எழுதியிருக்காங்க. பட் தெரியல. அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா மருந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெர்பிசைட் கொடுத்துருக்காங்க, இன்னொரு மருந்து என்னமோ இருக்குது, ஒரு இன்செக்டிசைடு இருக்குது. 3 கொடுத்துருக்காங்க. 3மே அந்த வீடியோவில் வந்து ஃபார்மர் காட்டுறாரு. 1/9/2025 வாங்கியிருக்கிறாரு. அவர் எப்போ மருந்து அடிச்சாருன்னு தெரியல. பட் அடிச்சு 2 நாள்ல காஞ்சிருக்குது. ஸோ இவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு. எங்க உரக்கடையிலேயே சொல்லியிருக்காரு, டிபார்ட்மெண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. பட் அவங்க என்னன்ட்டாங்க, ஓவர் டோஸா இருக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. அவர் வந்து களைக்கொல்லி கலந்து அடிச்சதுனால 2 நாள்ல காஞ்சிருக்குது. அந்த வில்லாவுட் களைக்கொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி கரும்பு கடிக்கக்கூடிய களைக்கொல்லி. அவங்க கொடுத்துருக்கிற அந்த இன்செக்டிசைடு வில்லாவுட்ல பார்த்தீங்கன்னா அது வந்து நெல் குருத்துப்புழுவை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு இன்செக்டிசைடு கிடையாது. அவங்க கொடுத்த இன்செக்டிசைடுமே பார்த்தீங்கன்னா